சரி, நான் திரு நவநீத் உங்கள்கிட்ட பாலச்சந்திரன் சார் உங்கள்கிட்ட நிறைய போகிறேன். நவநீத், இது ஆர்எஸ்எஸ் அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மை அல்லது வேற்றுமை அதிகரிக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு ஒரு கருத்தையை அவர் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியுடைய கருத்துக்களில் உங்களுக்கு என்ன முரண் இருக்குது அல்லது ஆதரிக்கக்கூடியது இருக்குது? சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பிளவு இருக்கிறது. எப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் இப்போ சுஷில்குமார் செண்டே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கார். அதில் அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தபோது என்னை வந்து காஷ்மீருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஆப்ரேஷனுக்காக அனுப்புனாங்க, நான் போகிறதுக்கே தயங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போது அந்த ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. இந்த ஒரு பில் பாஸ் பண்ணும்போது ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த மேண்டேட்டை வந்து கீழ்ச்சி போடுறார். ஆனால் அந்த சட்டம் ஏன் வேணும், அந்த சட்ட திருத்தம் ஏன் வேணும் அப்படின்றத வந்து ஆதரித்து அங்கே டிவியில் பேட்டி கொடுத்துருக்காரு. அஜய் மேகன் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவர் தானாக வந்து வெளியில் என்ன பண்ணுறாரு, இது இருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் அவர் வந்து ஆட்சி பொறுப்பில் அரசாங்கத்தை ஆமாம் யூபி. ஸோ அவருடைய செயல் வந்து சில இடத்துல வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில இடத்துல கடந்து இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரா போய் மக்களை நான் சரியாக உணர்ந்து இன்னும் எனக்கு நானே உணரக்கூடிய ஒரு இடம்லாம் வந்துச்சுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு, உள்ளே வரமாட்டாங்க, லாபிலேயே உட்கார்ந்துட்டு போகணும்னு சொன்ன இடத்துல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காந்துட்டாரு. அடுத்த கட்டத்தில் எதிர்கட்சி தலைவரும் அது வந்து அவங்க வந்து யுனானிமஸா இது எடுத்திருக்காங்க, டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து இப்போ அந்த ஆர்கெஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுவும் வந்து அதாவது இன்டர்நேஷனல் காங்கிரஸ் அந்த விங்கோட நல்ல ஆர்கெஸ்ட்ரேட் ஒரு நல்ல ஒரு வந்து பிளான்டு ஒரு இதுவாக தான் பண்ணியிருக்காங்க. அது பண்ணது யாரு? சாம் பீட்டோட்ரா. முன்னாடி எதுக்கு கட்சியிலேருந்து நீக்கினாங்க, என்ன கருத்து சொன்னார், அப்புறம் ஏன் திரும்ப கட்சியில் அவர் சேர்த்துனீங்க, அதுவே தெரியல. அது அவர் சொன்ன கருத்து என்ன வந்து இதே மாதிரி ஒரு வந்து பெரிய ஒரு எதிர்வினை வந்தது. அதுக்கு வந்து அவர் வந்து ஜஸ்ட் ஒரு அப்பாலஜி சொல்லிட்டாரு. பட் ஆனால் கட்சியில் அவர் சேர்த்துட்டாரு. அவர் தான் இதை வந்து கோஆர்டினேட் பண்ணிருக்காரு. ஸோ அதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஐயம் இருக்கிறது. எப்படி வந்து ஒருத்தர் நீக்கினவர் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது, என்ன கமெண்ட் கொடுத்தவன்றது. இப்போ எல்லாத்தையும் கூட இப்போ வந்து ராகுல் காந்தி இப்போ வந்து பிஜேபியில ஸ்டேட் பிஜேபியில சஸ்பெண்ட் பண்றோம், 6 மாசம் ஒதுக்கி வைக்கிறோம், திருப்பி கட்சிக்கு வராங்க, அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. அவர் சொன்ன கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு திரும்ப வந்ததுக்கு நான் சொல்றேன். சரி, இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து டிஃபேம் பண்றாரா, இந்தியா பத்தி பேசுறாரா, அந்த கான்டெக்ஸ்ட்குள்ள போறல. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்தியா ஹஸ் ஹேண்டட் ஓவர் த மேனுஃபேக்சரிங் அப் டு சைனா அப்படின்றது. அது அங்க தேவையான்றது எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன சொல்றாரு வந்து சீனா வந்து ஊடுருவி இருக்கிறது லடாக் உள்ள ஆதாரப்பூர்வமாக அவர்கிட்ட இருக்குன்னா அவர் சொல்லலாம். அதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது நான் வந்து 2 எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தா பேசினா வரும், அது வந்து ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். பட் இது வந்து அதை கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். இப்போ என்ன இதுனா, ராகுல் காந்தி அவர்கள் சார் ஆன்டி நேஷனல் கமெண்ட்ஸை சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன அடிப்படையில் இந்த விமர்சனம்? இது பெரிய ஒரு குற்றச்சாட்டு இல்லை, தேச விரோத கருத்துக்களை சார். நான் இந்த 2 இன்சிடென்ட்டுக்கு நான் சொல்றேன், இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்கோயிங் இஷ்யூ. இதுக்கு வந்து அவர் ஃபேக்ட் இருந்தால் அவர் சொல்லிருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல, அவர் முன்னாடி பேசினதையும் கூட கம்பைன் பண்ணி பேசுறேன். ஏன்னா அரசியல் அப்படி தான் இருக்கிறது. ஸோ அதனால கம்பைன் பண்ணி பேசுறேன். நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, அவ்வளோ வந்து டிவைன்ஃபுல்லா, மரியாதையாக பார்லிமெண்ட்ல வந்து கான்ஸ்டிடியூஷன் புஸ்தகத்தை எடுத்து கையில அந்த பதவி ஏற்பு செய்த ராகுல் காந்தி அவர்கள், நான் என்ன சொல்றேன், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்ற இது இருக்கு. என்ன பார்லிமெண்ட்ல செய்யணும், என்ன ப்ரொசீஜர் இருக்குன்றது அபிஷியல் டாக்குமெண்ட் ஆஃப் இந்த லோக்சபா 7th எடிஷன் 2016. அதுதான் பார்லிமெண்ட்ல வந்து அமல்ல இருக்கிறது. அதுல வந்து பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனரிஸ் யார் யார் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட டியூட்டிஸ் என்னன்றது தெளிவாக சொல்லுங்க. அதுல என்ன டியூட்டி? அதுல வந்து லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் பேஜ் நம்பர் 155. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படியே படிச்சிடறேன் உங்களுக்கு. He has therefore to measure carefully his words and actions, and on a matter of national interest to act with as much as responsibility as it is expected of the Prime Minister. Though he may criticize the government vehemently on the floor of the House. எவ்வளோ வந்து விமர்சனம் பண்ணலாம் on the floor of the House. And outside in his country, அதாவது இந்தியாவுக்கு வெளியில போகும்போது, but when in abroad he should eschew party politics. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா,
அதாவது லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அப்ராடுக்கு போனார்னா he should abstain தவிர்க்கவும். ஓகே, அதாவது வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் ஓகே அப்ராட்ல பேசக்கூடாது நான் சொல்லல. ஓகே, ப்ரொசீஜரல் புக் இருக்கிறது. இப்போ இதை அவர் மதித்து இருக்கிறாரா? இதான் என்னோட அடிப்படை கேள்வி. ஓகே, பிரதமருக்கு வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து there is no role called பிரதமர். it is வந்து லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன். இல்ல அதை திருப்பி வாசிங்களா? இல்ல நீங்க அந்த ரூல் வாசிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது சார் பிரதமர் எப்படி சார் பார்லிமெண்ட்ல இருக்கு ரோல்? இல்ல சார் பார்லிமெண்ட்ல இல்ல சார், அது அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட். நான் பார்லிமெண்ட்ல கூட மெம்பர் எடுக்க கூட you are the leader of the opposition, you are the senior leader, அப்படி தான் இருக்குது. விப் இருக்கு, அவங்க செய்யக்கூடிய டியூட்டிஸ் இருக்குது. there is no position. பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ள டெரரிஸ்ட் இன்ஸ்டிகேட் பண்ணது, இது ஏற்புடையதல்ல அப்படின்னு ராகுல் காந்தி அங்க பேசியிருக்காரு. இது தேச விரோத கருத்தா? சார் நான் இப்போ சொல்றேன், அவருக்கு பேசுறதுக்கு ஃபோரம் இருக்கிறது. சரி, இந்த இதெல்லாம் வந்து அங்க பேசணுமா அப்படின்றது பாகிஸ்தான் அண்டை நாடு, அதை பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாங்க சார். அந்த கேள்விக்கு அவர் சொல்றாரு பாகிஸ்தானோட நாங்க சுமூகமா போக முடியாது, ஏன்னா அவங்க தொடர்ச்சியா எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தை இன்ஸ்டிகேட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், அது எப்படி தேச விரோதம்? தேச விரோதம் யார் சொல்றாங்க எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது 2011 வந்து அவங்க எங்க போறாங்க, அவங்க வந்து சிங்கப்பூர் போறாங்க. சிங்கப்பூர் போகும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா வந்து அப்போ வந்து பங்களாதேஷோடைய பிரச்சனை இருக்கு, சீனாவோட பிரச்சனை இருக்குது. அங்க இருக்க இதே மாதிரி மாணவர்களிடையே ஒரு கலந்துரையாடல் செய்வதற்காக சுஷ்மா ஸ்வராஜ் போகும்போது கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, மன்மோகன் சிங் அவர்களுடைய வங்கதேச பயணத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்க வரும்போது அவங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரிப், அந்த வங்கதேச பயணம்ன்றது வரவேற்கத்தக்க விஷயம். அவங்க இன்னும் ஒரே ஒரு சின்ன வருத்தம் இருந்ததுன்னா, அந்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அழைத்து சென்றிருந்தாங்க, டீஸ்டா நதியோட பிரச்சனையை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை பேசுறாங்க. அங்க போய் கிரிட்டிசைஸ் பண்ணல. இது வந்து நான் உங்களுக்கு வந்து கேட்போம். ரைட், திரு பாலச்சந்தர் ஒரு எல்ஓபியா இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. வெளிநாடுகளில் போய் பார்ட்டி பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, கட்சி அரசியல் பேசக்கூடாதுன்னா அவர் இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு கேள்வியை திரு நவநீத் முன்வைக்கிறாரு. எப்படி இதை அணுகலாம்? அவர் வந்து பிரதம மந்திரி அளவுக்கு பொறுப்போடு நடந்துக்கணும்னு அதில் எழுதியிருக்கு. பிரதம மந்திரி அளவுக்கு இவர் இன்னும் இந்தியாவை பத்தி எதுவுமே காட்சி பேசல. 2014 இவங்க சொல்றாங்களே திரும்ப திரும்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு. பிரதம மந்திரி என்ன வேணாலும் பேசலாம், இந்தியாவை தாழ்த்தி பேசலாம், காங்கிரஸ் வந்து ஒரே லஞ்ச லாவண்யமா இருந்த ஆட்சி, அதுல இருந்து நாங்க மீட்டு கொண்டு வந்திருக்கோம்னு பேசலாம். ஆனா இவங்க தங்களுக்கு வெளிப்படையா தெரிகிற கருத்துக்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னா அதுல நியாயமே கிடையாது. ஒரு மரபு என்னன்னா, வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது பிரதம மந்திரியோ எதிர்கட்சி தலைவரோ நம்முடைய உள்நாட்டு விவகாரங்களுக்கு பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு உண்டு. ஆனா இந்த மரபை முதல்ல மீறினது திரும்ப திரும்ப மீறிக்கிட்டு இருக்கிறது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அவர் தான் முதல்ல வந்து பேக் அடிக்கணும். இது மாதிரிலாம் செய்யாம இருக்கேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லல. இப்ப பலவிதமான கருத்துக்கள், இப்ப சைனாவை பத்தி சொல்லும் போது ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. சரி, இவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாரு, 3000 ஸ்கொயர் கிலோமீட்டரை இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அதையும் விடுங்க, நம்முடைய மேப்ல நம்முடைய நிலமாக காட்டப்படுகின்ற நமக்கு சொந்தமான நிலத்துல அவங்களுடைய சீன பெயர்களை வந்து அந்த கிராமங்களுக்கு அவங்க சூட்டியிருக்காங்க. இத ஜெய்சங்கர் மறுக்கல, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, அதுல என்னங்க இருக்கு, அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிட்டு அதை பத்தி நமக்கு என்ன அப்படின்னாரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க கோயம்புத்தூரை வந்து இஸ்லாமாபாத்னு சொல்லிட்டு இவங்க பாகிஸ்தான்காரங்க பேர் வச்சு மேப் போட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? டெல்லியை வந்து ஜெகநாதாபாத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னா சும்மா இருப்பீங்களா? அதனால விதவிதமா பேசுறாங்க அந்த கட்சியை சேர்ந்தவர். அப்புறம் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை பத்தி ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் எனக்கு அருமையான பெருமைகளை தேடி தந்தார், நன்றி. ஆனா உண்மை என்னன்னா, 27% ரிசர்வேஷன் கொண்டு வந்தது விபி சிங். அந்நேரம் மற்ற எந்த கட்சியுமே அதை ஆதரிக்கலைங்கிறது உண்மை. கடைசியில 27% ரிசர்வேஷன் வந்து சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அதை அமல்படுத்தினாங்க காங்கிரஸ்காரங்க. நான் நேரம் இங்கிலாந்துல இருந்தேன், 92-93 அங்க படிப்புக்காக போயிருந்த போது